அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல இந்த சைட் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க உங்களுடைய சிந்தனைக்காக, சிந்திக்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ போடப்படுகிறது. வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஓகேங்களா? அதை சார்ந்து நீங்க மேக்ஸ் சார்ந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓனாவே அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வர்த்தகம் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு ட்ரேட் என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம சேனல் ஸ்லோகன் படி லாஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு ட்ரேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம காலையில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற ஸ்ட்ரைக் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம கிளாஸ் தொடங்குது. அப்டேட் பண்ணவங்க, பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நான் வந்து காலையில் 9:55 or 10 o'clock உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் லிங்க் அனுப்பிடுவேன். ஓகேங்களா? கிளாஸ் லிங்க். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இதில் கொடுத்துருந்தது 22,500 கால் 162 ரூபாய்க்கு மேலே இருந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்க, இன்னைக்கு காலையில இருந்து என்னதுங்க 162 அங்கேயே தான் ட்ரேட் ஆயிட்டு ஒய். இதை வச்செல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டோம் நம்ம ஸ்டூடெண்ட், புரிதுங்களா? இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டை வைத்து இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? சரி, இங்கிருந்து ஏறினவர் இதுக்கு மேல இவரால் ஏன் போக முடியல? ஒய், இதுக்கு மேல ஏன் போக முடியல? இந்த கேள்விகள்லாம் எழுப்பும். நான் சொல்லியிருக்கல வீடியோலே, ஒரு இடத்துல போனா எதர் திரும்பணும் 6 அப் ஆகணும், அதே கீழே வந்தாலும் ஒரு இடத்துல திரும்பணும் 6 அப் ஆகணும். எனி ஏதோ ஒன்று நடந்தாகணும். அதுக்கு அங்கே சட்டன் ரூல்ஸ். அது எல்லாமே எங்க போனாலும் ஒரு ஸ்ட்ரைக் எங்க போனாலும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அப்போ மேக்ஸ் சார்ந்து தான் பங்குச்சந்தை இயங்குது அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளுங்க. ஓகேங்களா? சரி, இது மேத்தமெட்டிக்கல். இது நம்ம கொடுத்தது பார்த்தோம், நடந்திருக்கு. அதே போல நிஃப்டி கண்டிப்பா ஏறி இருக்கும், இறங்கியிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் பார்த்துடலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு, இங்கே தான் பை ட்ரிகர் ஆயிருக்காப்புல. இங்கே இதில் எதுவுமே பை ட்ரிகர் ஆட காலையில இருந்து பை ட்ரிகர் ஆகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிள். இங்கே செல்லிலே தான் இருக்கு, பை ட்ரிகர் ஆகியும் அதை இன்வாலிடேட் பண்ணிடுச்சு. செல்லிலே தான் இருக்கு இவர். அப்போ கால் சைடில் மட்டும்தான் நமக்கு என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு. இங்கே ட்ரிகர் ஆயிருக்கு, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம். ஆனால் அந்த பழைய பையே வந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே செல்லுக்கு கீழே வந்தால் தான் செல்லு போக முடியும். அது வரைக்கும் மேலேயே தான் இருக்கு. இப்போ சிம்பிள் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளாக பாருங்க. நாம மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளாக அணுகுன்றது தான். இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து அழகாக ஷார்ட் அவுட் பண்ணி சின்னதாக சிம்பிளாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். யாருடைய உதவியும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்களே ஓனா ட்ரேட் பண்ணணும். இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி பங்குச்சந்தையில இருக்கவே கூடாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.